கிளம்பலாமா? நானா எப்பயோ ரெடி. ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் அந்த மண்டையில. சின்சான் பறக்க போறோம், நல்லா டைட்டா பிடிச்சுக்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னடா இவ்வளவு பொறுமையா போகுது? வேகமா போக சொல்றாங்க. இந்த ஸ்பீட் பத்தல. அடே பொடி போயில, இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. இனிமேதான் இதோட ஸ்பீடே நமக்கு தெரிய போகுது. கிளம்பிருச்சே. ஜாலியா இருக்கு. ஆனா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. லெட்ஸ் கோ. என்னடா இந்த சுத்துதே, தலையெல்லாம் சுத்துதே. ஒரு வழியா நின்றுச்சுடா. எப்பா ஃபர்ஸ்ட் இதை விட்டு இறங்கணும். தலையெல்லாம் கிருகிருன்னு இருக்குது. இதுக்கு மேல முடியாது நம்மளால. நான் இறங்கிட்டேன். டே சின்சனே இறங்கடா. உட்காந்து என்னடா பண்ற? என்ன அதுக்குள்ள முடிஞ்சு போயிருச்சு? இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இல்லைன்னா நான் இறங்க மாட்டேன். இறங்க மாட்டியா? ஒரு ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கே எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு இருக்கு. சார் அந்த சின்ன பையனை இறங்க சொல்லுங்க சார், அடுத்த ட்ரிப்பு போகணும். இவன் இறங்கியிருந்தாதான் இந்நேரத்துக்கு நான் இங்கேருந்து கிளம்பியிருப்பேன். அவன் தான் இறங்க மாட்டேங்கிறான். சரி பரவாயில்ல, அடுத்த ட்ரிப்பும் நாங்களே போகிறோம். இன்னொரு டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் அந்த சின்ன பையனுக்கு என்னால் கொடுக்க முடியாது சார். சின்ன பசங்கள ஒரே ரவுண்டு மட்டும் தான் விட சொல்லி எங்கள் பாஸ் சொல்லியிருக்காரு. இன்னொரு ரவுண்டு அந்த சின்ன பையன் போய் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்கள் கம்பெனிக்கு தான் பிரச்சனை வரும். அதனால நாங்கள் கொடுக்க முடியாது. டிக்கெட் கொடுக்க முடியாதா? இருந்தாலும் அவங்க சொல்கிறதும் சரிதான். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கே எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு இருக்கு. இன்னொரு ரவுண்டு போய் இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா டே சின்சனே இறங்கடா கீழே. நான் இறங்க மாட்டேன். இன்னொரு ரவுண்டு போகாம நான் இறங்க மாட்டேன். இறங்க மாட்டியா? உங்கட்டெல்லாம் வாயில சொன்னா பத்தாது. இந்த வச்சுக்கோ. எதுக்குடா அடிச்ச? அடிச்சதோட விட்டேனே சந்தோஷப்பட்டுக்க. ஒழுங்கா வா, வீட்டுக்கு போலாம். உங்கட்டெல்லாம் இப்படி சொன்னாதான் நீ கேட்ப போல. ஒழுங்கா நான் சொல்லும் போதே இறங்கி இருந்தா உன் மண்டையில கொட்டாம இருந்திருப்பா. அதான் கொட்டி வீங்க வச்சுட்டியே. புடலங்கா மாதிரி வீங்கி இருக்குது மண்டை மேல. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. அழுது என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? அங்க போரு, பெரிய ராட்டம் தூரி இருக்கு. அதுல போலாமா நம்ம? அதெல்லாம் சின்ன குழந்தைங்க போறது. அதெல்லாம் எனக்கு வேணாம். இதுலதான் போகணும். சின்ன பசங்க போறதா? ஓ நினைச்சாலும் உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியாதுடா. ஏன்னா சின்ன பசங்களை ஒரு ரவுண்டு தான் கூட்டிட்டு போக முடியுமா? அதுல ஒழுங்கா பைக்ல ஏறு, வீட்டுக்கு போலாம். நான் மட்டும் என்ன 10 ரவுண்டு போகணும்னு கேட்டேன். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தானே கேட்டேன். அதுக்கு விட மாட்டேங்கிறானுங்க. பெரிய ரோலர் கோஸ்டரா இருந்தா ஒரு ரவுண்ட்லயே நான் முடிச்சிருப்பேன். இது ரொம்ப சின்னதுனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இன்னொரு டைம் போலாமேன்னு கேட்டேன். அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? சின்னதா இருக்கிறதுக்குலாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன சொன்னாலும் இனிமே நான் வண்டி நிறுத்த மாட்டேன். நேரா நம்ம வீட்டுக்கு தான் போறோம் இனிமே. டேய் 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 நடிக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். இவன் தொல்லை தாங்க முடியல. தலைவலிக்குதே தலைவலிக்குதே. டேய் இப்படியே நீ அழுதுகிட்டு இருந்த போற வழியில ஒரே உததான். ரோட்லயே தள்ளி விட்டு போயிருவேன். இனிமே இவனை எங்க போனாலும் கூட்டிட்டு போக கூடாது. டேய் சின்சனே இனிமே நீ என் வீடியோலயே வரமாட்டடா. நான் வரலைன்னா வேற யாரை கூட்டிட்டு போவேன்? அதான் லக்கி இருக்க. அது லக்கி இல்ல, பக்கி. அது இல்லடா பக்கி, நீ தான் பக்கி. ஒழுங்கா இறங்கடா பக்கி. நான் இறங்க மாட்டேன். ரோலர் கோஸ்டர்ல போகாம நான் இறங்க மாட்டேன். வண்டியை விட்டு நான் ரோலர் கோஸ்டர்ல போகணும். வேணாண்டா, என்னை பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு அளவுக்கு மேல பேச்சு கிடையாது, வீச்சு தான். அந்த பயம் இருக்கணும். இனிமே உங்ககிட்டலாம் இப்படிதான்டா பேசணும். டேய் சின்சனே நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த உன் டார்ச்சர் தாங்க முடியலன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லி உன்னை கூட்டிட்டு போக சொல்லிடுவேன் உங்க வீட்டுக்கு. அப்புறம் நீங்க இனிமே வரவே முடியாது பாத்துக்க. அட போட போட, இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என்ன கீழே லக்கி உடைக்கிற சவுண்ட் கேக்குது. அச்சோ காலையில சாப்பாடு போடாமே ஊரு சுத்த போயிட்டுமே. லக்கி நல்ல வேலை இங்க தான் உட்காந்துருக்கு. இங்க பாரு, உன் கூட தானே லக்கியே இருக்கு. அது எப்படி சமத்து பையனா இருக்கு வீட்டுல. போயா நீலாம் ஒரு ஓனராயா? நீங்க 2 பேர் மட்டும் ஊர் சுத்திட்டு வரீங்க, என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. காலையில சோறு கூட போடல. உங்ககிட்ட பேச மாட்டேன். போயா. இதுக்கு முந்த நேரத்தை பாத்தீங்களா? உனக்கு காலையில மட்டும் சோறு கட்டல, இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு சோறு கிடையாது. போ. இந்த சிங்கம் உனக்கு தேவையா? ஐயோ மறந்துட்டேன். என்ன திடீர்னு சிரிக்கிறான் அழுகுறான்? டே சின்சனே இப்ப எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? அதான் வீட்டுக்கே வந்துட்டோம்ல, இன்னும் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? அதான் உங்ககிட்ட கேட்டேன் ரோலர் கோஸ்டர்ல போலான்னு. ஆனா நீ கூட என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. பரவாயில்ல வீடு. என்னோட உண்மையிலுமே சேலஞ்சிங்கான விஷயம். நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ண போறீங்க. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் லெவலுக்குள்ள என்டர் ஆகலாம். சின்சனே இதனோட நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிக்குது. நான் எதிர்பார்த்தது நடக்க போகுது. போலாம் 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 போலாம். நீ சந்தோஷத்துல இருக்க, நான் பயத்துல இருக்கேன்டா. நான் தானே இந்த ரோலர் கோஸ்டரை கண்ட்ரோல் பண்ணணும். லைட்டா ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவோமே. அதெல்லாம் உழுவ மாட்டோம். போலாம் போலாம்
போலாம் சொல்லிட்ட உள்ளுக்குள்ள எனக்கு தானே பயமா இருக்குது இப்பயே நம்ம எவ்வளவு உயரத்துல இருக்கும் பாரு. இது என்னடா முன்னாடி ட்ராக்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது. நார்மலா இருந்தாவே போக முடியாது, இதுல வளைஞ்சு வளைஞ்சு போகுது. நல்லா வளைஞ்சு வளைஞ்சு வேகமா போனதால ஜாலியா இருக்கும். இன்னும் வேகமா போ வேகமா போ வேகமா போ. அடைய புடியா, நீ வேற கம்முனுடுறா. நானே இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வேற வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருக்குது. நான் கூட ரோலர் கோஸ்டர்னா ஏறி உக்காந்தா போதும், அப்படி சொயங்கன்னு சறுக்கிட்டு நம்மளை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வச்சாம் பாருங்க செக்கு அந்த பெருசு நமக்கு. இதை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டான். வேகமா போ வேகமா போ. அதான் போயிட்டு தானே இருக்கேன், அப்புறம் என்ன இன்னும் வேகமா போறது? என்னடா இதோட முடிஞ்சிருச்சே? முடிச்சிட்டோமா ஃபர்ஸ்ட் லெவல? எஸ், ஃபர்ஸ்ட் லெவல முடிச்சிட்டோம். பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் லெவல முடிச்சிட்டீங்களா? என்னால நம்ப முடியல. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல முடிச்சனால இந்த பேக்ல இருக்க $10 உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா இத சின்ன குழந்தைங்க கூட முடிச்சிரும். அடுத்த லெவல்லாம் உங்களால கண்டிப்பா முடிக்க முடியாது. அதையும் பார்க்கலாம். அடுத்த லெவலுக்கு என்டர் ஆகுமா சின்சான்? இதுல வின் பண்ணா $100 கிடைக்கும். எங்கடா வந்திருக்கிறோம்? எங்க இந்த ட்ரெயின் ட்ராக்? இதுக்கப்புறம் எப்படி போகணும்? ஏன்னா பில்டிங்குள்ளெல்லாம் உள்ள பூந்து போகும் போலயே இந்த ட்ரெயின் ட்ராக்கு. ஆஹா, இதுக்கப்புறம் வழி இல்லை. ஓ, இந்த பக்கம் ட்ராக் இருக்கா? ஓகே, இந்த ட்ரெயின் ட்ராக் தான் சூப்பரா இருக்கு. வேகமா போ வேகமா போ. உனக்கு ஜாலியா இருக்கும்டா, எனக்கு இங்க எரியுதுடா. வெயில் வேற மண்டைய பொழக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி நம்ம சுத்திக்கிட்டு இருந்தோம்னா என் மண்டை பூசணிக்கா மாதிரி ரெண்டா வெடிச்சிடும் போல. இந்த ட்ராக் வேற வளைஞ்சு வளைஞ்சு போகுது. கீழே விழுந்துடக்கூடாது. இப்படியே பேரு. ஓ, எப்படி அதை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்பறம் போகிறது? ஓச்சோ, இன்னும் முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் மிஸ். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம்னா 2 பேரும் கீழே விழுந்துருப்புண்டே. ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது, இதில் தான் போகணும் போல. அப்படியே இதை ட்ராக்கை திருப்பி இந்த ட்ராக்ல போக வேண்டியதான். நம்ம கீழே விழுந்தா நீ மட்டும்தான் மாமே விழுவேன். நான் அப்படியே எகிரி குதிச்சு பின்னாடி இறங்கிக்குவேன். பாரா, உஷாராக தான் இருப்போம் போலயே. விழுந்தா நான் மட்டும் விழுவ மாட்டேன்டா, ஒன்னையும் சேர்த்து தான் கூட்டு போவேன். ஓகே, செகண்ட் லெவலில் நம்ம முடிச்சிட்டோம். $100 நமக்கு கிடைச்சிருக்கும். நான் பெருசே இத கூட குழந்தைங்க முடிச்சிடும். அடுத்தடுத்தது இருக்கு பார். போ போ போ, இனிமேதான் உனக்கு பிரச்சனையே ஆரம்பமாக போகுது. எங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி பெருசு. என் டார்கெட்டே அந்த $1 மில்லியன் தான். ஓகே, இப்போ நம்ம $1000 என்ட்ரு ஆகும். எங்கடா வந்திருக்கோம்? நம்மளை சுற்றி எங்கேயுமே அந்த ரோலர் கோஸ்டர் இருக்க அடையாளமே தெரியல. இங்கே எங்கேயும் ஸ்டாப்னு போட்டிருக்கு. அட, இங்கே இருக்கு பாருங்க. அடப்பாவீங்களா, எங்கே கொண்டு வந்து மறைச்சி வச்சிருக்கானுங்க. இதை பார்க்காம இருந்திருந்தோம்னா மேலேயே தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்கணும் போல. ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் போலங்கோ. அச்சோ, இந்நேரத்துக்கு ரோலர் கோஸ்டரோட சேர்ந்து நம்ம கீழே விழுந்து இருந்திருப்போம். இந்த $1000 ட்ராக்கு இந்த லெவலில் இருக்குன்னா அப்போ அந்த $1 மில்லியன் ட்ராக்லாம் சொல்லவே வேணாம். அந்த இடத்துல பறக்க விட போகிறானுங்க. இன்னைக்கு பயங்கரமான சம்பவம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு போல. இது என்னதுடா? மேலே கீழே ஏறி இறங்கும் போலயே. சின்ன நல்லா டைட்டா பிடிச்சிக்கிடா. கீழே விழுந்தா ஒரே ஐடியா மேலே போயிடுவேன். கீழே விழுந்தா கீழே தானே போகணும். நீ என்ன மேலே போயிருவோங்கிற? டேய், நம்ம இருக்க உயரத்தை பாடுறா. இங்க இருந்து நீ கீழே விழுந்தீங்கன்னா கீழே போய் சேர்றதுக்குள்ளேயும் மேலே போய் சேர்ந்துருவாடா. ஓஹோ, நீ அப்படி சொன்னியா? உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணுமோ? கம்முனு வாடா. இது என்ன ரோலர் கோஸ்டர் ஒரு பக்கமா சாஞ்சிட்டு போகுது? அச்சோ, முன்னாடி இருக்க ட்ராக்கை பாருங்க, ஒரு பக்கமா சாஞ்சிட்டு போய்கிட்டு இருக்கு. என்னடா இதோட ட்ராக் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஏதோ ஒரு பில்ல இறக்க போறேன். கரெக்டாக அந்த ட்ராக்ல இறங்கிடுவோமா? முடிஞ்சிச்சு நான் சொல்லி. ஓய், கரெக்டாக இறங்கிட்டோம். டேய் லவ்லி, நீ படா ப்ரோ பிளேயர்னு எனக்கு தெரியும்டா. அதனால தான் உன்னை நம்பி நான் பின்னாடி உட்காந்துட்டு வரேன். அட நாரா பையில கமத்துட்டான்டா. மன்னிச்சுக்கடா சின்சனே. தப்பிச்சிட்டோம்டா நம்ம. நான் கூட கீழே விழுந்துட்டு தான் நினைச்சேன் சின்சன் சொன்ன மாதிரி. இது என்னதுரா? இது என்ன கடல் கடியிலாம் உள்ள பூந்து போகணும் போலயே. டே சின்சனே, இன்னைக்கு நமக்கு நிறைய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குதுடா. நல்லா டைட்டா பிடிச்சி கூட உள்ள இருந்து சுறா வந்து தூக்கிட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ற? சுறாவா? நீ என்ன நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூல் மேல போய்கிட்டு இருக்கோம்னு நினைச்சியா? கடல்ரா இது. சுறா எது வேணுமாலும் இருக்கலாம்டா உள்ள. இது வேற கடல் அலை வேற வந்துட்டு போகுது. அந்த தண்ணி அப்படியே நம்மளை அடிச்சுட்டு போயிட போகுது. ஏன்டா சின்சனே, இதுக்கடா ஆசைப்பட்ட? கடலுக்கு மேல ரோலர் கோஸ்டர் ஓட்ட வச்சிட்டியாடா. எப்படியோ ஃபினிஷ்ல எனக்கு பக்கத்துல வந்துட்டோம். எப்படி அகைன் இதை கம்ப்ளீட் பண்ணி அந்த பெருசு இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. என்ன பெருசே பாத்தியா? இதை எப்படி இவனுங்க முடிக்கிறானுங்க? சரி, அடுத்த லெவலுக்கு போங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இதை கண்டிப்பா உங்களால முடிக்க முடியாது. டேய் லவ்லி, அந்த பெருசு ரொம்ப பேசுறாரா. உர்ரா ரோலர் கோஸ்டர் $1,00,000. இதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்தது $1 மில்லியன் தான்டா. நம்ம கோலே அதுதான். ஓகே, இதுக்குள்ள போவோம். ஏடா வந்துருவோம்? என்னடா இது? ஆரம்பமே இந்த விண்டு மில்ல முன்னாடி வச்சிருக்கானுங்க. ஏகப்பட்ட ஃபேன் இருக்கும் போலயே. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகணும் மாட்டுக்கு. கண்டிப்பா இது ஈஸியா இருக்க போறது இல்லை, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அச்சோ, ஆரம்பமே அடிச்சு பறக்க விட்டுருச்சு. அட மண்டப்பையில உன்னை நம்பி உட்காந்த மாதிரி என்ன சொல்லணும்? பயப்படாதரா, இனிமே நம்ம கீழே விழுவ மாட்டோம். இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். போன டைம் மிஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் மிஸ்ஸே ஆகக்கூடாது. இதில் தானே இதுக்கு முன்னாடி நம்ம அடி வாங்கி பறந்தோம். இருங்க, அது போனதுமே அடுத்ததுலேயும் கிராஸ் பண்ணிட வேண்டியதான். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன்று கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஆனால் இன்னொன்று முன்னாடி இருக்குது, அதையும் கிராஸ் பண்ணி போகணும். இங்கே இருக்க ரோலர் கோஸ்டர் ட்ராக்கை பாருங்களேன், வளைஞ்சு போகுது. எப்படி இதை கிராஸ் பண்ணி நம்ம போகிறோமோ தெரியல. முன்னாடி இருக்க ட்ராக்கை பார்த்தாவே எனக்கு பயம் வருது. இன்னைக்கு இதை திருப்புல என் கை ஒரு வழி ஆக போகுது. இதாண்ட உண்மையில
உண்மையாலுமே ஜாலியா இருக்கு. அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போ. ஃபர்ஸ்ட் பின்னாடி இருக்க அந்த தொல்லையை கீழே தள்ளி விடணும். இவன் தொல்லை தாங்க முடியல, எதையோ ஒன்று நொய் நொயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒரு ட்ராக் போகுது, இதில் போகணும் மாட்டுக்கு. அங்கே பாருங்க முன்னாடி, என்னடா அது முன்னாடி இத்தனை ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த விண்டு மில்லெல்லாம் கீழே கொண்டு போய் வச்சு அங்கேருந்து கரண்ட் எடுத்தால் கூட இது யூஸ் ஆகும்டா. இங்கே வச்சு என்ன சாவடிக்கிறீங்களே? கீழே விழுந்துடாம போகணுங்கிற டென்ஷன்லேயே கீழே விழுந்துருவேன் போல. டே சின்சனே, என்ன கூல் பண்ணுற மாதிரி ஏதாவது பாட்டு பாடு. இதோ பாடுறேன். தக்கச்சிக்கு தக்கச்சோம் தக்கச்சிக்கு தக்கச்சோம் தக்கச்சிக்கு தக்கச்சோம் தும் தும் தும். ஏன்டா புடிப்பாயில பாட்டு போடுறான்னா டியூன் போடுற? இதான் உங்கள் ஊரில் பாட்டோ? எனக்கு பாட்டெல்லாம் தெரியாதே. அப்புறம் போடுற டியூன் போடுற? அச்சோ, நல்ல வேலை சேஃபாக லேண்ட் பண்ணிட்டோம். டியூன்லாம் தானா வரும், அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரதே. இங்கே ஒரு ரூட்டு போகுது, அப்போ இந்த ட்ராக்ல தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இது ஸ்ட்ரைட்டாக போகுது, பிரச்சனை இல்லை தான். சரி போவோம். ஆனால் முன்னாடி ஒரு விண்டு மில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதில் மட்டும் மாட்டணும், அப்படியே அடித்து பறக்க விட்றோம். எஸ், அதை கிராஷ் பண்ணியாச்சு. முன்னாடி என்ன 7up பாட்டில் மாதிரி பெருசு பெருசாக ஏதோ கமுத்தி போட்டிருக்கானுங்க. இப்போ அதுக்குள்ளே போகணுமா? அச்சோ, என்னடா உள்ளே போகிறோம். அவன் டே மண்டையா, கரெக்டான ரூட்டுக்கு தானே வந்திருக்கிறோம். லேண்டிங் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் கரெக்டான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். என் லவ்லி நம்பி எவ்வளோ தூரம் வேணும் உட்காந்துட்டு போகலாம் போல. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ, அப்போ தானே ஜாலியாக இருக்கும். என்னடா இது முன்னாடி இத்தனை விண்டு மில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த ஃபேன் ரக்கையில் மாட்டிக்க கூடாது, கரெக்டாக போயிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று கிராஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொன்று, அவ்வளோதான், எல்லாத்தையும் கிராஷ் பண்ணி வந்தாச்சு. எஸ், அந்த $1,00,000 நம்ம வின் பண்ணிட்டோம். என்ன பெருசு பத்தியா? அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ. நாங்கள் $1 million அள்ளிட்டு போக போகிறோங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, கண்டிப்பா அடுத்தது உங்களால ஜெயிக்கவே முடியாது. போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? அப்படின்னு இருக்க போகுது. சரிவா போய் பார்க்கலாம். எங்கடா வந்திருக்கோம்? நம்மளை சுற்றி ஒரே கருப்பாக இருக்கு. இங்கேயும் முன்னாடி ஃபேனு தானா? கீழே ஏதோ இருக்கே, என்னது அது ப்ளூ கலரில்? அட பூமி, டே நம்ம வானத்துக்கு வந்துட்டோம்டா, இல்லை ஸ்பேஸுக்கு வந்துட்டோம்டா. அப்படின்னா சந்தோஷப்படுறா. நீல ஆம்ஸ்ட்ராங் எங்க ஸ்பேஸ்க்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? நம்ம ரோலர் கோஸ்டர் வழியா வந்துட்டோம். அட பாவி, இதில் உனக்கு சந்தோஷமாடா? இதுதான் அந்த பெருசு சொன்ன சர்ப்ரைஸா? இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்டா சின்சனே, சந்தோஷமா படுற? இங்கேருந்து கீழே விழுந்தோம்னா பூமியில் போய் உழுவுமா? அப்படி விழுந்தா நம்ம உடம்புல இருக்க ஏதாவது எலும்பு மிச்சம் இருக்குமா, இல்லை இருந்த இடமே தெரியாமல் போகுமானே தெரியல. நானே இங்கே பயத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ ஜாலியாக பின்னாடி உட்காந்து கத்திட்டு வரியா? நாங்க ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்கு ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு இருக்கோம். டேய் சின்சனே, நீ இப்படியே கத்திக்கிட்டு இருந்த, நான் விழுந்தாலும் பரவாயில்லைன்னு ஒன்னையும் கீழே தள்ளி விட்டுருவேன் பார்த்துக்க. அந்த பெருசு இப்படி கோத்து விட்டாரேடா நம்மள. இப்போ நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும்னா ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்று, இங்கிருந்து கீழே விழுந்து சாகணும். இல்லைன்னா இந்த ரோலர் கோஸ்டர் ரூட் போகுதுல, இதை ஃபாலோ பண்ணிட்டு போய் எண்டுக்கு போய் அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போகணும். இது 2 வழி தான் இருக்கு. எப்படியாவது கீழே விழுவாம அந்த ஃபினிஷ் லைனுக்கு போக பார்ப்போம். நீ கவலைப்படாத லவ்லி, அதெல்லாம் நம்ம கீழே விழுவ மாட்டோம். வேகமா போ, வேகமா போ. கீழே விழுவ மாட்டோமா? அங்க இருக்க ட்ராக்கை பார்த்துட்டு சொல்லு. வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ட்ராக்கை தாண்டி இந்த ரோலர் கோஸ்டர் எங்கெங்கயோ போகுது. என்னடா இவ்வளோ மேடா வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம ஏறிடுவோமா? ஏறுது. கமான். என்ன போன வேகத்தில் பின்னாடி போகுது. வேகமா போ. எஸ், மேலே ஏறியாச்சு. மேலே ஏறின வேகத்திலே இப்போ நம்ம கீழே இறங்க போறோம்னு நினைக்கிறேன். இதுதானே நான் எதிர்பார்த்தேன். வேகமா போ. இதுக்கு மேலே வேகமாக போனால் ஒரேடியா கீழே போயிருவோம்டா. ஆல்ரெடி நம்ம வேகமாக தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே வேகமாக போக மாட்டேங்குது. இது டுபாகூர் ரோலர் கோஸ்டரா இருக்கும் போல. ஸ்பீடு அப்படியே ஜெட்டு மாதிரி பறக்க வேணாம். ஜெட்டு மாதிரி போகணும்னா நீ ஜெட்டில் தான்டா வந்திருக்கணும். அச்சோ, இங்கே வேறு ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் நல்லா பார்த்துட்டோம். பார்க்காம போயிருந்தோம்னா அப்படியே கீழே விழுந்திருப்போம். ஓகே, கரெக்டாக போயிருவோமா? பேரு. எஸ், இப்படி அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஆனால் முன்னாடி இன்னொன்று இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ரூட்டு. செத்தோம் இன்னைக்கு நம்ம. ஓகே, இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. இதுலேயும் மோதாமல் இப்படியே மேலே ஏறினோம். எஸ், மேலே ஏறிட்டோம். ஆனால் ட்ராக்கை தாண்டி பறந்துக்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் ட்ராக்லேயே இறங்கியாச்சு. எங்கேயுமே நிறுத்தக்கூட முடியல. முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குங்க, அங்கே நிறுத்தலாமா? எஸ், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்குனே ஒரு இடம் கொடுத்துருப்பானுங்க போல. இதை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் இறங்கி நிற்கணும்டா. எவ்வளோ நேரம் இதில் உட்காந்துருக்கிறது? டே மண்டையா, லவ்லி, எதுக்கிட்ட நிறுத்தின? என்ற ரோலர் கோஸ்டர்ல கிளம்பலாம். ஏன்டா சொல்ல மாட்டேன்? முன்னாடி உட்காந்து ஓட்டி போரு, அப்பதான் தெரியும். இங்கே பாருங்க, பூமிக்கு எவ்வளோ மேலே இருக்கும். பக்கத்தில் போனாவே பயமா இருக்கு. வலிக்குட்டு விழுந்துட போகிறோம். கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம். இது என்ன இடம்? ஓ, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கா? இங்கே பர்கர் இருக்கு. வந்ததுக்கு சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தெம்ப ரோலர் கோஸ்டர் எடுத்துங்கிறது கிளம்ப வேண்டியதான். அங்கே பாருங்களே, ஏதோ முன்னாடி வளைஞ்சு போகுது. அதெல்லாம் எப்படா நம்ம கிராஷ் பண்ணி போகிறது? டே சின்சனே, வாயை பேசுன, நீ முன்னாடி உட்காந்து ஓட்டி போடுறா தெரியும். நான் எப்படி ஓட்ட முடியும்? நான் சின்ன பையன். 18 வயசுக்கு மேலே ஆனாதான் வண்டி ஓட்ட முடியுங்கிறது நம்ம ஊரில் ரூல்ஸே இருக்கு. அப்படி நான் ஓட்டினா ஒன்றை தான் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. நீ ஓட்டுறதுக்கு நான் எதுக்கடா ஜெயிலுக்கு போகணும்? நீ தானே என் கூட இருந்து மாமைங்கிற பேரில் வளர்க்குற. ஏண்டா, உனக்கு 3 நேரம் சோறு போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் என்னையவே ஜெயிலுக்கு அனுப்பிடுவியா? வேணாண்டா, எப்பா நானே ஓட்டிக்கிறேன், நீ பின்னாடி உட்காந்துட்டு மட்டும் வா. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போன வேலையா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சின்சனை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தா. இதுக்கப்புறம் முடியாது. இவன் நம்ம கூட இருந்தானா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல. அதுக்கு நீ கவலைப்படாத. அதான் உனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கல. பிடிக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். இவன் சொல்றத பார்த்தா உண்மையாலுமே நம்மள பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு தான் இங்க இருந்து போவான் போலயே. இவங்கிட்ட கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும். இந்த ரோலர் கோஸ்டர் வேற கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்நேரத்துக்கு கீழே விழுந்திருப்போம். இது வேற வளைஞ்சு வளைஞ்சு போகுதுங்க. ட்ராக் அப் பாருங்களேன், இப்படின்னு வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி பேட் மேன், வெரி வெரி பேட். ஏண்டா லவ்லியே, இதை விட உனக்கு பொறுமையா போக தெரியாதா? வேகமா போடா. இங்க இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான்டா. வேகம் தானே, ஸ்ட்ரைட் ரூட் கிடைச்சிருக்கு. இப்ப பாரு எவ்வளவு வேகமா போறேன்னு. இப்பதான் ஜாலியா இருக்கு. மஞ்சள் கலர் ரோல் கோஸ்டர் தான், இந்த கலர் பெட்டர் தான். இனிமே இந்த ரோல் கோஸ்டரை ஓட்டின மாதிரி தான். ஏன்னா இந்த மண்டப்பைய ஓட்டுறான்ல, லவ்லி கையில கிடைச்சிச்சுன்னா அந்த பொருள் நல்லாவே இருக்காது. கண்டிப்பா எங்கேயாவது கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுருவான். தள்ளி விட போறது ரோலர் கோஸ்டர் இல்லடா, ஒன்ன இதுக்குள்ள இருந்து ஒன்ன கீழே தள்ளி விடணும்டா. அப்பதான் ஒரு தொல்லை முடியும். என்னடா அந்த ரோலர் கோஸ்டருக்கு ஒரு முடிவே இல்லையா? நானும் ரொம்ப நேரமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், போய்கிட்டே இருக்கு. அங்க போடுறோம் முன்னாடி ஏதோ ஒன்று ரவுண்டா இருக்கு. அதை எப்போ நம்ம கிராஷ் பண்ணி போறோம். சின்ன டைட்டா பிடிச்சிக்க. இதை தானே நான் எதிர்பார்த்தேன். பயங்கரமா இருக்கு. இன்னும் வேகமா போ. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சுத்திக்கிட்டே இருக்கே, தலையே கிருகிருன்னு வருதுடா. சின்ன நல்லா டைட்டா பிடிச்சிக்க, இல்லைன்னா கீழே விழுந்துருவேன். ஜாலியா இருக்கே. ஆனா எனக்கு தலையெல்லாம் கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்குடா. லவ்லியா நிறுத்துறா, பயமா இருக்குடா. நிறுத்துறா, போதுடா. நிறுத்த முடிஞ்சா நிறுத்த மாட்டேனடா. இது ஏன் கண்ட்ரோல்லே இல்லை, அது பாட்டுக்கு வேகமா போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு வழியா நின்றுச்சுடா. கொஞ்ச நேரத்துல தலையெல்லாம் கிருகிருன்னு வந்துருச்சு. அந்த சுத்திருச்சு. டே சின்ன அங்க நடுவுல ப்ளூ கலர்ல இருக்கு போற, அதான் ஃபினிஷ் லைன். ஆனா அதுகிட்ட போறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போலயே. டே லவ்லி, எனக்கு இப்பதான்டா கொஞ்சம் பயமா வந்திருக்கு. தலையெல்லாம் கிறுகிறுன்னு இருக்கு. கொஞ்சம் பொறுப்பையா போடும். இன்னுமே இங்க இருந்து கீழே விழுந்து நம்ம கதை முடிஞ்சிடும். ஃபினிஷ் லைனுக்கு போகலன்னா இங்க இருந்து நம்ம வெளியவே போக முடியாது. எப்படியாவது ஃபினிஷ் லைனுக்கு போயிரு. நீ மட்டும் தோத்துட்ட, ஜெயிச்சா $1 மில்லியன் தரேன்னா. ஆனா அதுக்கப்புறம் தோத்தோம்னா நம்ம வீட்டாவே எடுத்துக்குவேன்னு சொன்னான்டா. நம்ம கிட்ட இருக்குது ஒரே ஒரு வீடு, அதை விட்டுட்டோம்னா நம்ம நடு ரோட்ல தான் உட்காந்துருக்கணும். எப்படியாவது ஜெயிச்சிரே. ஆனா ஆமா இல்ல, அதை வேற அவன் சொன்னான்ல, இந்த போட்டியில ஜெயிச்சா $1 மில்லியன் கிடைக்கும். அதே மாதிரி தோத்தோம்னா நம்ம வீட்டையும் அவன் எடுத்துக்குவான். ஒரு பைசா காசு கூட கொடுக்க மாட்டான்டா. எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். நம்ம வீட்டை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டானா சின்சேன்னு சொன்ன மாதிரி ரோட்டில் தான் உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபினிஷ் லைன் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்படியாவது கேர்ஃபுல்லாக போயிடணும். முன்னாடி வேற நிறையா விண்டு மில் ஃபேன் ரெக்கையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் மாட்டினா அடித்து பறக்க விட்டுரும். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாகவே போவோம். ஏன்னா நம்ம ஃபினிஷ் லைன் பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி கீழே விழுந்தோம்னா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாம் வீணாக போயிடும். யோ மாமா லவ்லி, நம்மளால கண்டிப்பா முடியும்யா. என்ன அப்பப்போ இவங்கிட்ட இருந்து மரியாதை வருது போகுது. அப்பப்போ மாமாங்கிறான், அப்பப்போ டேங்கிறான், இல்லைன்னா ஐயோங்கிறான். ஏன் மாமாவை நான் கூப்பிடக்கூடாதா? டே நீ டா போட்டே கூப்பிட்டுக்கடா, வேற எதுவும் சொல்லி கூப்பிட்றாத. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஓகே, ஃபினிஷ் லைனுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் ட்ராக் இதோட முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ் லைன் இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இருக்கு. எப்பட்றா இங்கிருந்து அங்கே போகிறது? ஆஹா, இது என்னடா புது பிரச்சனை? யோ மாம்சே, இங்க நின்று என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வேகமா பறந்து போ. நல்ல ஐடியா கொடுத்துறா சின்சனே. இப்போ நம்ம பறக்க போகிறோம். அதுக்கு நல்லா பின்னாடி போய்க்கலாம். வேகமாக போய் அந்த பக்கம் ஜம்ப் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3. எஸ், முடியும் நம்மளால. எஸ், வந்தாச்சு. ஃபினிஷ் லைன்கிட்ட வந்தாச்சு. ஆனால் இங்கேருந்து எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது? ஆஹா, அந்த பெருசு நம்மளை ஏமாத்திட்டார் ரோய். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கே போக முடியாது போலயே. அப்படின்னா இனிமே நம்ம ஸ்பேஸ்ல தான் இருக்கணுமா? சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எனக்கு இப்பயே வயிறுலாம் கடமுடாங்குது, கொலப்பசி எடுக்குது எனக்கு. இங்கேருந்து பார்த்தா பூமியே ஒரு ரவுண்டா பால் மாதிரி தான் தெரியுது. அதில் நம்ம வீடு எங்கே இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி போக போகிறோமோ தெரியலையே. என்னடா இது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு. அங்கே போயிருங்க, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. டே சின்ன கண்டுபிடிச்சிட்டா, நம்ம வீட்டுக்கு போகிற ரூட் அதுதான். அங்கே சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கு பாரு. அங்கே போனோம்னா நம்ம வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம்.